தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2200க்கும் மேலே வேகன்சி இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், எனி டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி இருக்குது. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும், அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். This is the official notification. Oil and Natural Gas Corporation ONGCலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 4 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 25. இது அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அப்படின்னா உங்களுக்கு 1 year தான் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிஸ்லையும் இல்லை நீங்கள் வேறு எந்த கம்பெனிஸ் ஜாப் ரோலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் கொடுத்துருக்காங்க, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக சதர்ன் செக்டாருக்கு போயிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சதர்ன் செக்டார் சென்னையில் என்னென்ன ரோல் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன், எவ்வளோ வேகன்சி மொத்தம் 53. அதுக்கப்புறமா காக்கிநாடா, இது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. அப்புறமா ராஜமுன்றி, இதுவும் ஆந்திரா. ஸோ அடுத்து காரைக்கால், இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காரைக்கால் நமக்கே தெரியும், பாண்டிச்சேரியோட கேபிட்டல் தான் காரைக்கால். ஸோ பாண்டிச்சேரியில் தான் இது இருக்குது. பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24க்கும் மேலே போஸ்ட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வேகன்சி 153 பக்கம் வேகன்சி இருக்குது. ஸோ இதில் அந்த லொக்கேஷன் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிப்ளமோ, கிராஜுவேட், சிவில். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னாவும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த கிராஜுவேட்னு போட்டிருக்க ரோல்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சதர்ன் செக்டார் அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராண்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா 2236 வேகன்சி இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். ஆனால் நம்ம இதில் ஏதாவது ஒரு ரோலுக்கு, ஒரு செக்டாரில் ஒரு ரோலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த ரோல் வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் லைப்ரரி அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th முடிச்சிங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 12th முடிச்சிங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐடிஐ இப்போ ஃபிட்டருக்கு ஐடிஐ ஃபிட்டரில் முடிச்சிங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கு என்னென்ன கிராஜுவேஷனா இல்லை ஐடிஐயா டிப்ளமோ என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எந்த செக்டாரில் அதில் எந்த போஸ்ட்டு அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அது உங்களுக்கு சூட் ஆகுதா, உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது 1 year ட்ரைனிங் தான், 12 months தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ரிலீவ் ஆகி தான் ஆகணும். ஜாப்லாம் பர்மனன்ட் ஜாப்லாம் எதுவும் அவங்க ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ப்ரைவேட் கம்பெனிஸில் நம்ம ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை வேறு கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறப்போ நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிஏ, பிடெக். அதுக்கு ஸ்டைஃபண்ட் எவ்வளோ அப்படின்னா 9000. டிப்ளமோ முடிச்சு வந்தவங்களுக்கு 8050. ட்ரேட் அப்ரெண்டிஸ் எல்லாத்துக்குமே 7000, 7700, 8050 கொடுக்குறாங்க. செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மெரிட் தான். நம்ம அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட மார்க்கை வச்சு மெரிட் பேஸில் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி டாப் கேண்டிடேட்ஸ் வரவங்களுக்கு தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமோ எந்த ஒரு இன்டர்வியூவோ எதுவுமே கிடையாது. ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன். ஹவு டு அப்ளை அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 25 அக்டோபருக்குள்ளே அப்ளை பண்ணணும். இந்த அனக்ஷரில் இப்போ நீங்கள் எந்த செக்டரில் அப்ளை பண்ணுறீங்க, அதில் என்ன லொக்கேஷன், அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சென்னை அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட் மக்களுமே அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் காக்கிநாடா அப்படிங்கிறப்போ ஆந்திர பிரதேசில் இருக்கீங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ராஜமுன்றி எப்படியும் ஆந்திர பிரதேசில், அதுவும் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி காரைக்காலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட மக்களும் விண்ணப்பிக்க முடியாது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் காரைக்காலில் இருக்கக்கூடிய அந்த 153 வேகன்சிக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் மற்ற மாவட்ட மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு காரைக்கால் மக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் இந்த லொக்கேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நமக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்பவே கேர்ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் இது அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் எலிஜிபிள், உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு லோக்கல் ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நியூஸை தெரியப்படுத்தி அவங்களே அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ ஒரு 1 இயர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை விட நல்ல கம்பெனிஸ்லாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். ரொம்பவே உங்களோட ப்ரொஃபைலுக்கு என்ரிச்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.